நபித்தோழர்களுடைய வரலாறுகளை சொல்லும்போது பலவீனமான ஹதீஸ்களை நம்ம மேற்கோள் காட்டலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது சரியா? அதே மாதிரி மௌதுவான செய்தியாக இருந்தால் அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறோம். மௌதுவான செய்தியை பொறுத்தவரையிலும் அது நம்ம பயன்படுத்துவது கூடாது தான். சரிங்களா? மௌது என்பது எப்போதுமே அது பலவீனத்தை விட ஆக தாழ்ந்த ஒரு தரம் என்பதனால அதை பயன்படுத்தக்கூடாது. பலவீனமான செய்தியை பொறுத்தவரையிலும் பலவீனத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பல வகைகள் இருக்குது. அதில் சில வகை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சனதில் வந்து என்ன செய்யலாம், லபுத்துன் தாம் இல்லாத ஒருவர், லபுத்துன் ஹஃபியா உள்ள ஒருவர் அறிவிக்கக்கூடிய செய்திகள். சரிங்களா? அதுதான் நம்ம எதுக்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறோம்? மாஷா அல்லாஹ். ஹசனுக்கு உதாரணம். ஹசனும் சஹிக்குமான வேறுபாடு என்ன? ஹசன் வந்து லப்துன் தாமா இருக்கும் சஹி என்பது, ஹசன் என்பது லப்துன் ஹஃபியா இருக்கக்கூடிய ஒருவருடைய ரிவாயத்துக்கு தான் ஹசன் என்கிற படித்தரத்துக்கு கொண்டு வராங்க. அதுபோன்று பலவீனத்தில் என்ன செய்யுது, குறைவான பலவீனம், அதாவது இத்திசால் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் ஒரு ராவியை பற்றி சூஹுல் ஹிஃப்ல் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய அப்பட்டமான குறையா என்றால் இல்லை, மனன குறைபாடு இருக்கிறது. மற்றபடி அவர் யார் தான்? நேர்மையானவர் தான், நம்பகமானவர் தான். அது போன்ற செய்திகள் அந்த சம்பவத்தை நிகழ்வுக்கு ஒத்ததாக இருக்கும்போது, அதற்கு முரண்படாத பட்சத்தில் இருக்கும்போது சஹாபாக்குடைய வரலாறுகளில் அந்த செய்திகளை பயன்படுத்தலாம், அதில் தவறில்லை, பயன்படுத்தவும் செய்கிறாங்க. சரிங்களா? அதை விட கூடுதலான பலவீனமுள்ள செய்திகளை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது சஹாபாக்குடைய வரலாறுல மட்டுமில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுலையும் அது போன்று இருக்குது. சரிங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றிலும் என்ன செய்யப்பட்டிருக்கு, நபித்துவத்துக்கு முன்னாடி பின்னாடி ரெண்டுலேயுமே பலவீனமான செய்திகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பலவீனம் என்பது ஆகப்பெரிய பலவீனமாக இருக்கும்போது மட்டும்தான் அதை என்ன செய்யணுங்க, நம்ம அதை நீக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. சாதாரண குறை இல்லாத ஒரு செய்தி அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கொண்டு போகலாம். இப்போ உதாரணமாக ரசூலுல்லாஹ் அவர்கள் அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 40 வயது இருக்கும்போதும் இவருக்கு 25 வயது இருக்கும்போதும் திருமணம் முடித்தார்கள் என்பது பலவீனமான செய்தி தான். அந்த அறிவிப்பு வந்து நம்பகமான அறிவிப்பில் உள்ளதில்லை. சரி, அதற்காக வேண்டி மற்ற அறிவிப்புகள் எடுத்துக்கொண்டால் அதுவும் பலவீனம் தான். இல்லை, பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு 25, அவங்களுக்கு 28 என்று இருக்குது. யாருக்கு? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 28 வயசு என்று அறிவிப்பு இருக்குது. 30 வயசுன்னு இருக்குது, 25, 30 என்று இருக்குது. சரிங்களா? இதில் இந்த 30, 20, 31, 32 இந்த ஏஜ் வரை தான் ஓரளவுக்கு 40 என்கிற செய்தியை விட வலுவானது. 40 என்கிற செய்தி அதை விட பலவீனமானது. சரிங்களா? ஆனால் என்ன செய்கிறோம், சீராளர் தான் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஏன்னா அதுதான் மஷ்ஹூர், அது மஷ்ஹூரான ரிவாயத், மஷ்ஹூர் ஆயிடுச்சு அது. சரிங்களா? ஏன்னா அஸ்ஸாபு சீர் என்று சொல்லக்கூடிய சீரா தொகுப்பாளர்கள் அறிஞர்கள் செஞ்சுருக்காங்க, அந்த செய்தியை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் அவர்கள் கண்ணியப்படுத்த நினச்சி செஞ்சாங்களா என்னவோ அல்லாஹ் ஆலம், ஆனால் அதுதான் பரவிடுச்சு. ஆனால் அந்த செய்தி வந்து கூடுதல் பலவீனமானது. அதனால் சீராவுடைய விஷயத்தில் அப்படி இருக்குது. அதை நம்ம கூடுதல் பலவீனமான செய்திகளை களையணும், குறைந்த பலவீனங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதால் அதில் சரியான நிலைப்பாடு இருக்கும். ஏன்னா வரலாறுகள் என்பது பொதுவாகவே வரலாறுகள் என்பது யாருடைய வரலாறு நமக்கு என்ன செய்ய முடியாது, முழுக்க முழுக்க ரிவாயத்தின் அடிப்படையில் கிடைக்காது. யாரது கிடைக்காது? அபூபக்கர் ரலியல்லாஹு அவனுடையதே கிடைக்காது. ஏன் வேண்டாம், ரசூலுல்லாஹ் அவர்களோடதும் கிடைக்காது. வரலாறாம் ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறந்தது முதற்கொண்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் மரணிக்கிற வரையிலும் முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை நம்ம ஆதாரபூர்வமான செய்திகளை மட்டும் தேடணும் அப்படின்னா கிடைக்காது. சரிங்களா? அதுதான் நபித்துவத்துக்கு முன்னாடி உள்ளது. நபித்துவத்திற்கு பின்னாடி உள்ளது அப்போ நம்ம என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் அலைஹி வரலாறுல நம்ம ஒரு 20-23 ஆண்டுகள் வரலாறு மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும், நம்பகமான செய்தியாக கிடைக்கும். அதுலேயுமே பலவீனம் நிறைய இருக்குது, ஒரு சில பலவீனங்கள் இருக்குது அதில். சரிங்களா? அது அப்படி இருக்கும்போது சஹாபாக்குரியதுன்னு எடுத்துட்டா கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ வரலாறுங்கிற அடிப்படையில் அது பார்க்கப்படணும். அதனால தான் பலவீனமான ஹதீஸுகளை வந்து அமல் செய்வதற்கென்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் ஒரு கேட்டகரி சொல்லுவாங்க. அது வந்து புதிதான ஒரு இபாதத்தாக இருக்கக்கூடாது. சில சொர்க்கம் நரகம் என்கிற விஷயத்தை தீர்மானிக்கக்கூடியதாக அந்த அமல் இருக்கக்கூடாது. இதை செஞ்சால் சொர்க்கம், இதை செஞ்சால் நரகம் அப்படின்ற அந்த ஃபதலுகளை தெரிவிக்கக்கூடியதாக இல்லாமல் அந்த அமல் இருந்ததுன்னு சொன்னால், அதே மாதிரி இன்னும் சில காரணங்கள், ஒரு 6 காரணங்கள் சொல்லுவாங்கன்றத ஞாபகம். அது மாதிரியான காரணங்களை சொல்லிட்டு அது இருந்தால் அந்த ஹதீஸ் என்ன செய்யலாம், பலவீனம் என்றாலும் அமல் செய்யலாம் என்று சொல்லுவாங்க. சொல்லலாம் அமலுடைய ஃபதலான அமலுடைய விஷயத்தில் புதிதாக உண்டாக்கக்கூடிய ஒரு அமலாக இல்லாமல், ஒரு இபாதத்தாக இல்லாமல்
ஏற்கனவே இருக்கக்கூடிய இபாதத்தை அதை என்ன செய்கிறது இன்னும் கொஞ்சம் ஆர்வமூட்டுவதற்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளாக அந்த பலவீனமான அறிவிப்புகள் தான் அதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்ணோட்டத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், சீராக்களை நம்ம பார்க்கணும். சஹாபாக்களை சீராக்கள் அதில் மிக அதிகமான பலவீனமாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பலவீனம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி சூலிஃபுல்லாக இருக்கிறாரு அல்லது ஏதோ ஒரு விமர்சனத்துக்கு அந்த ராவி ஆளாக இருக்கிறாரு என்பதனால அந்த செய்தியை நம்ம தள்ளி அந்த சம்பவத்தை நம்ம நிராகரிக்க வேண்டியது. சம்பவமே நம்ம அடிப்படைக்கு முரணாக இருக்கும்போது அப்போ வேணால் நினச்சலாம் அதை பரிசீலிக்க வேண்டியிருக்கும். அது ஒரு புதிய அசலை சொல்லக்கூடியதாக இல்லாத வரையிலும், இருக்கிற அசலுக்கு மாற்றமான ஒரு புதிய ஒரு விதியை அதை சொல்லக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்படி பார்க்கணும். உமர்லா அவர்கள் எப்படி இஸ்லாம் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்றதுல சீரா நூட்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒன்று அவருடைய சகோதரி அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று அறிந்து கொண்டு அவரை பார்க்குறதுக்காக வேண்டி போகிறாங்க. அங்கே நினச்சிறாங்க அவருடைய சகோதரியுடைய கணவரும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க அப்படின்ற செய்தி வரும். சரிங்களா? அங்கே இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது குர்ஆன் ஓத கேட்டாங்க, வீட்டில் போய் அடித்தாங்க, இப்படியெல்லாம் இருக்கும். இந்த சம்பவம் பலவீனமான சம்பவம். சரிங்களா? சரி, இதெல்லாமே வேறு ஒரு விதமாகவும் இதே செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கும். இஸ்லாத்துக்கு வந்ததுடைய விதத்தை பற்றி 2 செய்திகள் இருக்கும் உமர்லாவுடைய. இரண்டுமே பலவீனமான செய்தி. அதாவது இரண்டாவது என்ன, உமர்லா அவர்கள் ரசூலுல்லாஹி அவர்கள் வெட்ட வந்தாங்க அப்படின்றது. சரிங்களா? அதுவும் பலவீனமான செய்தி. அப்படியான நிகழ்வு நடக்கலாம், ஆதாரபூர்வமாக செய்தியில் இல்லை. இதெல்லாமே பலவீனமான செய்தியாக தான் சொல்லப்பட்டிருக்கு.